வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக முக்கியமான கட்சின்னு சொன்னோன்னா அதை டிஎம்கேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கட்சியை தோற்றுவித்தவர்னு சொல்லலாம். அதாவது பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியார் அவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதியை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காகவும் பெண் விடுதலைக்காகவுமே போராடியவர்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே கட்சியை உருவாக்கினவர்னும் நம்ம சொல்லலாம். இவருடைய பேச்சுக்கும் இவருடைய இயக்கத்திற்கும் இவருடைய சுயமரியாதை இயக்கத்திற்கும் பகுத்தறிவுவாதமும் ரொம்பவுமே புகழ் பெற்றது. பெரியார் அவர்கள் வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்தவர்னும் நம்ம சொல்லலாம். இந்த சாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, இந்த மாதிரி கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்றன்ற பேர்ல பல பெண்களை தாழ்வா பேசி அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பெரியார் அவர்கள். இந்த ஒரு தாழ்வான மனநிலை மக்களுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னு பெரியார் அவர்கள் சொல்றாருன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமா இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை, இந்த ஒரு கடவுள் பெயரால உருவான பல சமயங்களை தான் ஈவேரா அவர்கள் சொல்றாரு. பல மேல் சாதிக்காரர்களால கீழ் சாதிக்காரர்கள் புறக்கணிக்கப்படுவதையுமே, அவங்களால திராவிடர்களோட வாழ்க்கை சுரண்டப்படுவதையுமே ராமசாமி அவர்கள் எப்பொழுதுமே எதிர்த்துக்கிட்டு வந்தாரு. அவங்க தமிழ் சமூகத்திற்காக செஞ்ச புரட்சிகரமான செயல்கள் மண்டி கிடந்த சாதி வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில அகற்றியது. தமிழ் எழுத்துக்களை சீரமைக்கிறதுக்காக ராமசாமி அவர்கள் நிறைய அளவுல பங்காற்றி இருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசு இவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக செப்டம்பர் 17ஆம் தேதி அறிவிச்சிருக்கு. இன்னும் இவரை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா, இவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டோட சமூக பரப்புலையும் சரி, தமிழக அரசியல்லையுமே பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. பெரியார் அவர்கள் ஈவேரா, ஈவே ராமசாமி, தந்தை பெரியார், வைக்கம் வீரர், இந்த மாதிரி பல பட்டங்களால அழைக்கப்படுறாரு. இன்னும் இவரை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களையும், இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, இவரால தமிழகத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோல இனிமே பார்க்க போறோம். குடிலரசு இதழோட ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கருங்கிறது தான் டிசம்பர் 18, 1927 வரைக்குமே குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனா 25 டிசம்பர் 1927 குடியரசு இதழ் முதல் நாயக்கர் பட்டம் வெட்டப்பட்டுச்சு. இதை பத்தி ஆணைமுத்து அவர்கள் பெரியார் களஞ்சியம்ங்கிற ஒரு தொகுப்பு நூல்ல நாயக்கருங்கிற இவருடைய பெயருக்கு பின்னாடி இருந்த பெயரை எடுத்துட்டா இவருடைய தன்மை, இவருடைய கௌரவம், இந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிருமோன்னு நிறைய பேர் பயந்தாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு நடுவுல முதலாக ஈவே ராமசாமிங்கிற பெயர்ல ஈவே ராமசாமி பெரியார்னு முதல்ல அழைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, நாகர்கோவில் வழக்கறிஞர் திரு பி. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம்ம சொல்லலாம். அன்னையில இருந்து தான் இவர் பெரியார்னும் அழைக்கப்படுறாராம். இந்த ஒரு விளக்கத்தை 21/5/1973 வருஷத்துல திருச்சியில ராமசாமி அவர்கள் தனக்கு உணர்த்தியதாக சொல்லியிருந்தாரு. பெரியார் அவர்களுடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். இவர் செப்டம்பர் 17, 1879 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோட்ல பிறந்திருக்காரு. இவங்களுடைய குடும்பத்துல தெலுங்கு மொழியை தாய்மொழியாக உடையவங்கன்னு சொல்லலாம். இவருடைய அப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பண்ணவராம். இவருடைய அப்பாவோட பேரு வெங்கட நாயக்கர். இவருடைய அம்மான்னு பார்த்தோம்னா முத்தம்மாள்ங்கிற ஒரு இயற்பெயர் கொண்ட சின்ன தாயம்மாள்னு சொல்லலாம். உங்க கூட பிறந்தவங்க ஒரு சகோதரர், 2 சகோதரிகள், கிருஷ்ணசாமி, கண்ணம்மா, பொண்ணு தாயவங்க. 1929 வருஷத்துல ராமசாமி அவர்கள் தன்னுடைய சுயமரியாதைக்காக தனக்கு பின்னாடி இருந்த நாயக்கருங்கிற பெயரை எடுத்திருக்காரு. தான் எடுத்தது மட்டும் இல்லாம அனைவருமே சாதி பெயரை நீக்கணும், இந்த ஒரு சாதி ஒழிப்பு ஏற்படணுங்கிற நோக்கத்தையுமே முன்னுதாரணமா மாத்தினாரு. பெரியார் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த 3 மொழிகளையுமே சரளமா பேசக்கூடியவர். இவருடைய தாய்மொழின்னு பார்த்தோம்னா தெலுங்கு. இவருடைய படிப்பு 5ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளி படிப்பா முடிச்சிருக்காரு. 5ஆவதுக்கு அப்புறம் ஏன் படிக்கலனா, அவருக்கு படிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால தன்னோட 12 வயசுல இருந்து தன்னோட அப்பாவோட வணிகத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அப்பா தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு வைணவ பண்டிதர்கிட்ட இவரை அனுப்பிச்சிருக்காங்க. அவர் சொல்ற அறிவுரையெல்லாம் கேட்கும்படி பெரியார் அவர்களை கத்துக்க சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சொன்னபடி அந்த வைணவ பண்டிதர்கிட்ட நிறைய கத்துக்கிறாரு, நிறைய கதைகளை கத்துக்கிறாரு, நிறைய புராண கதைகளையுமே கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஆர்வத்தோட அப்பயே கத்துக்கிட்டு தன்னோட அறிவையுமே வளர்த்துக்கிறாரு பெரியார் அவர்கள். இன்னைக்கு கத்துக்கிட்டதுதான் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த ஒரு பேச்சாற்றலை கொண்டு வரதுக்கு காரணம்னு சொல்லலாம். ராமசாமி அவர்கள் வளரும் பொழுதே அவருடைய சமய தொண்டு, அதாவது எந்த ஒரு பெண்ணடிமையும் இருக்கக்கூடாது, கடவுள் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, ஜாதி அடிமையிலிருந்து தன்னோட மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தை சின்ன வயசுல இருந்தே அவர் வளர்த்துக்கிட்டாரு. ராமசாமி அவர்களுக்கு 19 வயசுல திருமணமாகுது. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, தன்னோட 13 வயசுல இருந்தே காதலிச்ச நாகம்மையார கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நாகம்மை தன்னோட கணவரோட புரட்சிகரமான செயலுக்காக தன்னை முழுவதுமாகவே ஆட்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 2 பேருமே இணைஞ்சு பல போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. திருமணமான 2 வருடங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த ஒரு குழந்தை 5 மாதங்கள் ஆன நிலையிலேயே இறந்து போகுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தன்னோட அண்ணன் மகனான ஈவே சம்பத் அவர்களை திராவிட கழகத்தோட எதிர்கால தலைவரா நியமிக்கலான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா சம்பத் அவர்கள் அண்ணாதுரையோட சீடரா விளங்கிய காரணத்தினால ஈவே ராமசாமி அவர்கள் தன்னோட 70வது வயசுல 32 வயதுடைய காந்திமதிங்கிற மணியம்மை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஒரு திருமணத்தினால திராவிட கழக தலைவர்கள் கிட்ட பல கருத்து வேறுபாடுகளுமே ஏற்பட்டுச்சு.
இன்னும் சொல்ல போனா அண்ணாதுரை போல பல தலைவர்கள் ராமசாமியை விட்டு பிரியவும் ஆரம்பிச்சாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் தன்னோட மனைவியான மணியம்மைய தன்னோட சொத்துக்களுக்கும் சரி திராவிட கழகத்திற்குமே பாதுகாவலரா மாத்துறாரு. 1904வது வருஷத்துல ராமசாமி அவர்கள் இந்துக்களோட புனித தலமா இருக்கக்கூடிய காசிக்கு ஒரு புனித பயணியாக காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்காக போறாரு. அங்க நடக்கக்கூடிய மனிதாபமற்ற செயல்கள், அதாவது பிச்சை எடுக்கிறது, கங்கை ஆத்துல மிதக்கக்கூடிய பிணங்களை பார்த்து, அது மட்டும் இல்லாம பல அவலங்களும் நடக்குது. பல சுரண்டல்களை பார்த்து அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. இதனாலேயே காசியில நடந்த ஒரு நிகழ்வு அவரோட எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்துட்டதுன்னே நம்ம சொல்லலாம். ஒரு சத்திரத்துல சாப்பிட போறாரு. ஆனா அங்க சாப்பிடுறவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக மட்டும்தான் இருக்கணுங்கிற காரணத்துக்காக ராமசாமி அவர்கள் அன்னைக்கு வெளியேற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய உணவுமே மறுக்கப்படுது. அந்த ஒரு நிலையில மிகப்பெரிய அளவுல அவரு மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. இருந்தாலுமே ஒரு பசியின் காரணத்தினால அந்த ஜாதிக்காரரை போல தன்னை மாத்திக்கிட்டு உள்ள நுழையறதுக்கு முயல்றாரு. ஆனா ஒண்ணு, அவருடைய மீசை அந்த இடத்துல காட்டி கொடுத்துருது. இவரு இந்த ஜாதியில இல்லாதவரு அப்படிங்கறது தெரிஞ்சு வெளியில அவரை அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா அவருக்கு அன்னைக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கலையாம். அந்த ஒரு பசி கொடுமையால அன்னைக்கு தெருவுல குப்பை தொட்டியில இருந்த எச்சில் இலைகளை இருந்த அந்த உணவுகளை வேறு வழி இல்லாம சாப்பிட்டு அவரோட பசிய போக்கிக்கிட்டாராம். அங்கேயுமே அந்த ஒரு ஜாதி நிலவரத்தை பார்த்து ஒரு பசிக்கு உணவு கூட கிடைக்கலங்கிறத நினைச்சு அவர் வருந்தி இருக்காரு. அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த தன்னோட மனசுல அந்த காசியிலேயே ஏத்திருக்காரு. இதனுடைய விளைவுதான் பெரியார் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கிறதா சொல்றாரு. இந்த ஒரு ரீசன்னாலேயே இறை மறுப்பாளராக மாறிக்கிட்டாரு. ராமசாமி அவர்கள் 1919வது வருஷம் வரைக்கும் தன்னோட அப்பாவோட பிசினஸை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா 1919வது வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட வணிக தொழிலை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அந்த கட்சியில இணையறதுக்கு முன்னாடி வகிச்ச அனைத்து பொது பதவிகளையுமே விட்டு விலகி இருக்காரு. இப்போ வரைக்குமே ஈவிஆர் அவர்கள் அந்த நகராட்சி தலைவரா இருந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு தலைவர் பதவியுமே விலகி முழுவதுமா காங்கிரஸ் கட்சியில அந்த ஒரு பேரு இயக்கத்திற்காக தன்னையே ஒப்படைச்சுக்கிட்டாரு. மகாத்மா காந்தி அவர்களுடைய கதர் ஆடைய அவர் மட்டும் உடுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம பிறரையுமே உடுத்தும்படி செஞ்சிருக்காரு. அந்த டைம்ல கள்ளுக்கடைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதை மூடி வலியுறுத்தி மறியலையுமே செஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து துணி வகைகளை விற்பனை செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வணிகத்தையுமே எதிர்த்து மறியல் நடத்தியிருக்காரு. அடுத்ததாக சொல்லணும்னா ஜாதி களைகிறதுக்காக மிகப்பெரிய அளவுல பெரும் பாடுபட்டிருக்காரு. அடுத்ததாக 1921வது வருஷத்துல ஈரோடு கள்ளுக்கடைய மறியல்ல ஈடுபட்ட காரணத்தினால ராமசாமி அவர்கள் சிறை தண்டனையுமே பெற்றிருக்காரு. அந்த ஒரு மறியல்ல அவருடைய துணைவியார் தமக்கையார் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய பலனா சொல்லணும்னா அன்னைக்கு இருந்த ஆங்கில அரசு நிர்வாகத்தினர் உடனடியாக பணிந்தாங்க. அதுக்கடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஒத்துழைக்காம மது குடிக்கிறவங்களோட சட்டத்தை எதிர்த்து மறியல் செஞ்சதுக்காக திரும்பவுமே கைது செய்யப்பட்டிருக்காரு ராமசாமி அவர்கள். அடுத்ததாக 1922வது வருஷத்துல ஈவிஆர் அவர்கள் சென்னை ராசதானியில அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவராகவுமே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா திருப்பூர்ல நடைபெற்ற கூட்டத்துல அரசு பணிகளிலையும் சரி கல்விகளிலும் சரி நிறைய இடஒதுக்கீடு அமல்படுத்தணுங்கிறதுக்காக கோரிக்கையுமே எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆங்கில அரசுக்கு வலியுறுத்த வேண்டும்னு மிக தீவிரமாகவுமே நிறைய விஷயத்துல முன்னிறுத்திருக்காரு ஈவிஆர் அவர்கள். ஆனா அவருடைய முயற்சிங்கிறது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க நிறைய ஜாதி வேற்றுமை பார்த்த காரணத்தினால அந்த ஒரு தன்மை தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே 1925வது வருஷத்துல காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுறாரு பெரியார் அவர்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம்ங்கிற ஒரு சின்ன சிட்டி திருவாங்கூருங்கிற ஒரு சின்ன இடத்துல இருக்கு. அன்னைக்கு இருந்த கேரள வழக்கப்படி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்க அந்த கோயிலுக்குள்ளார நுழையறதுக்கும் அந்த வீதியில நடக்கிறதுக்குமே தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. 1924வது வருஷத்துல சாதி எதிர்ப்புகள் வலுத்திருந்த அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு போராட்டத்தை காந்திய வழியில நடத்துறதுக்காக அந்த ஒரு வைக்கம்ங்கிற இடம் சிறந்த இடமாகவுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. வைக்கம் போராட்டம்ங்கிறது கேரள சீர்திருத்தவாதியும் நாராயணகுருவின் இயக்கத்தை சேர்ந்தவருமான டி.கே. மாதவன்கிறவர்னால இந்த ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அவர் அப்போதைக்கு காங்கிரஸ்ல தீவிரமாக செயல்பட்டு வந்தார்னே நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வைக்கம் போராட்டத்திற்கு 30 ஆண்டு கால வரலாறுமே இருக்கு. டி.கே. மாதவன் அவர்கள் அன்னைக்கு காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக ஆனதுமே அந்த ஒரு போராட்டத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அன்னி பெசன்ட்டோட உதவியும் சரி பின்னாடி காந்தி அவர்களுடைய உதவியுமே நாடியிருக்காரு. போராட்டத்தை காந்தி அவர்களுடைய வழிகாட்டலோட சத்தியாகிரக அதாவது அற போராட்டமா முன்னெடுக்கிறாரு. நாடு முழுவதுமா இருந்த காங்கிரஸ் தலைவர்களும் சரி தொண்டர்களுமே அதுல பங்கேற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வினோபா பாவே அதுல பங்கெடுக்கிறதுக்காக வந்தாங்க. அன்னைக்கு கேரள காங்கிரஸ் தலைவராக இருந்த கேளப்பன், கே.பி. கேசவ மேனன், இ.எம்.எஸ்., ஏ.கே. கோபாலன் இந்த மாதிரி பல தலைவர்களுமே பங்கெடுத்தாங்க. அடுத்ததாக தமிழகத்திலிருந்து ஈவேரா, கோவை ஐயாமுத்து, எம்.வி. நாயுடுங்கிறவங்க பலரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு போராட்டத்துல ஈவிஆர் முக்கிய பங்கு எடுத்து சிறைக்குமே போயிருக்காரு. ஈவிஆர் அவர்கள் கொஞ்சம் மாதங்கள் மட்டும்தான் அந்த ஒரு போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. ஆனா இந்த ஒரு வைக்கம் போராட்டம்ங்கிறது பல மாதங்களுக்கு நீடிச்சது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ராமசாமி அவருடைய துணைவியாரான நாகம்மாளோட வைக்கம் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக 2 பேருமே கைது செய்யப்பட்டு தனித்தனி சிறையிலையுமே அடைக்கப்பட்டிருக்காங்க. காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலோட இந்த போராட்டத்துல கேரளாவை சேராதவங்க இந்து சமயம் சேராதவர்கள் கலந்து கொள்ளவே கிடையாது. அதை தொடர்ந்து ராமசாமி அவர்கள் வைக்கம் வீரர்னு தமிழ் மக்களால அன்போட அழைக்கப்பட ஆரம்பிச்சாரு.
விடுதலைக்காக பல போராட்டத்துல கலந்திருக்காரு ஈவிஆர் அவர்கள். ஆனா அவ்வளவு போராட்டத்திலையும் கிடைக்காத பெயரும் புகழும் இந்த ஒரு வைக்கம் போராட்டத்துல இவருக்கு கிடைச்சிருக்கு. நடுவுல அந்த ஒரு போராட்டம் வலுவிழந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக காந்தி அவர்களும் சரி நாராயணகுருவும் நேர்ல வந்து அந்த ஒரு போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. கேரளாவில் மிகப்பெரிய சமூக சக்தியாக விளங்கிய நாராயணகுரு பங்கெடுத்து நடத்திய ஒரே போராட்டமும் இதுவா தான் இருக்கு. தொடர்ந்து நடத்தின காரணத்தினால கடைசியில வெற்றியுமே கிடைச்சிருக்கு. அமைதி ஒப்பந்தத்துல காந்தி சார்புல தேவதாசு காந்தியும் போராட்டக்குழு சார்புல ராஜாஜியுமே கையெழுத்திட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு போராட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையுமே முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் ஆலய பிரவேச இயக்கமாக காந்தியால கொண்டு செல்லப்பட்டுச்சு. ராமசாமியும் சரி அவரோட தொண்டர்களுமே நெடுங்காலமாக அரசாங்கத்துக்கிட்ட சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க கோரி முனைப்போட செயல்பட்டு வந்தாங்க. பல மக்கள் இந்தியாவோட விடுதலைக்காக போராடி வந்த பொழுதிலும் இவங்க சமூக விடுதலைக்காக போராடி வந்தாங்க. அடுத்ததாக சுயமரியாதை இயக்கம்ங்கிறது ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ஜாதி இல்லைனும் அதை உணர்றதுக்கும் நம்ம யாருக்கும் அடிமை இல்லைங்கிறத உணர்றதுக்குமே இந்த ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சுயமரியாதை இயக்கம்ங்கிறது 1925 வருஷத்துல ராமசாமியால தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு இயக்கம் எதனை அடக்கி இருந்துச்சுன்னா சமுதாயத்தோட ஏளனத்திற்கும் அந்த ஒரு சமுதாய மூட பழக்க வழக்கங்களையும் சரி பரம்பரை வழக்கங்களையும் சரி இந்த ஒரு நிலையை எதிர்ப்பதாக சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. மக்களை அறிவுள்ளவர்களாக மாத்துறதுக்கும் தெளிவானவர்களாக மாத்துறதுக்குமே இந்த ஒரு கொள்கை வழிவகை செஞ்சதுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு சமய சடங்கும் இல்லாத திருமணங்களை நடத்துறதுக்காக வலியுறுத்திருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம், அவங்க எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம சரிநிகர் சமமாக வாழும் முறையுமே வலியுறுத்தியிருக்காங்க. இந்த ஒரு இயக்கத்துல ஜாதி மறுப்பு திருமணத்திற்கும் கலப்பு திருமணத்திற்குமே ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அளவில்லா குழந்தைகள் பெறுவதை தடுக்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாட்டை 1920 வருஷத்திலேயே வலியுறுத்தியிருக்கு இந்த ஒரு இயக்கம். கோவில்கள்ல சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் இந்த ஒரு தேவதாசி முறையையும் இது தொடர்ந்து குழந்தை திருமணத்திற்குமே தடை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கிய கொள்கையா கருதக்கூடிய அரசு நிர்வாக பணியாக இருந்தாலும் சரி படிப்புலையுமே பல வகையில இடஒதுக்கீடு வேணுங்கிற முறையை கடைபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு இருந்த தமிழக அரசு கிட்டேயே 1928 வருஷத்திலேயே வலியுறுத்தி இருக்கு. இந்த ஒரு பரப்புரைய தத்துவங்களையும் சரி முழு நேர செயல்பாடுகளாக ராமசாமி அவர்கள் 1925 வருஷத்திலிருந்தே செயல்படுத்தி வந்திருக்காரு. இதை இன்னும் பரப்புறதுக்காக ஏதுவாக குடியரசு நாடுதல 1925 வருஷத்துல முதலாக ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்ததாக இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்காக ரிவோல்ட்டுங்கிற ஒரு நாளிதழ இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்களுக்காக பிரச்சாரம் செய்யறாரு. அடுத்ததாக இந்த ஒரு சுயமரியாதை இயக்கம்ங்கிறது மிக வேகமாக மக்கள் கிட்ட வளரவும் ஆரம்பிக்குது. மக்களோட ஆதரவையுமே நீதி கட்சி தலைவர்களின் மூலமாக பெறுது. 1929 வருஷத்துல சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில எஸ் குருசாமி மேற்பார்வையில மெட்ராஸ் ராஜதானி சார்பில் நடைபெறுது. அந்த ஒரு சுயமரியாதையாளர்களோட தலைமையை KV அழகிரிசாமி ஏற்கிறாரு. அந்த ஒரு மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த ஒரு சுயமரியாதையாளர்களோட கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்காகவே பயிற்சி பட்டறையாகவும் சரி பயிற்சி களமாகவுமே ஈரோடு மாநகரம் செயல்பட்டுச்சு. இதோட நோக்கம் சமுதாய மறுமலர்ச்சிக்காக மட்டும் இல்லாம சமுதாய புரட்சிக்காகவும் இதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்காகவும் வழி செஞ்சது. 1929 வருஷத்துல வெளிநாட்டு பயணமாக அன்னைக்கு இருந்த மலேசிய தமிழர்களாக அழைப்பை ஏற்று ராமசாமியும் அவருடைய மனைவியும் கப்பல்ல ஏறி மலேசியாவுக்கு போறாங்க. அங்க சுமார் 50,000 மக்களுக்கு மேல திரண்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரவேற்ற மக்களிடையே சுயமரியாதை கருத்துக்களை விளக்கி பேசவும் ஆரம்பிக்கிறாரு. தைப்பிங், மலாக்கா, கோலாலம்பூர், கங்கை பட்டாணி இந்த மாதிரி பல இடங்களுக்கு சென்று தன்னோட கொள்கைகளை விளக்கி உரையாற்றவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா சிங்கப்பூர் தமிழர்கள் மாநாட்டுல கலந்துகிட்டு டிசம்பர் 1931 வருஷத்துல சக சுயமரியாதையாளர்களோட எஸ் ராமநாதன் மற்றும் ஈரோடு ராமுவோட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றாரு ராமசாமி அவர்கள். எகிப்து, கிரீஸ், துருக்கி, உருசியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு 3 மாதங்கள் வரை பயணமும் மேற்கொள்றாரு ராமசாமி அவர்கள். இந்த பயணங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா இலங்கைக்கு பயணம் போறாரு. அந்த ஒரு இடத்துல தன்னோட உரையை முடிச்சதுக்கு அப்புறமா 1932 வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவுக்கு திரும்புறாரு ராமசாமி அவர்கள். இந்த ஒரு சுற்றுப்பயணங்கள் எல்லாமே ராமசாமி அவர்களுடைய சுயமரியாதை கொள்கைகளுக்கு மேலும் மெருகூட்டி அதனுடைய செயல்பாடுகளை மேலும் வலுவடையவுமே செய்து உருசியாவோட பொது உடைமை கொள்கைங்கிறது இவருடைய கொள்கையை ஒத்ததாகவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் பல இடங்கள்ல பல ப்ராப்ளம்ஸை கேட்டு தெரியும் பொழுது இவருடைய கருத்துக்களோட ஒத்து போறதாகவும் இருந்துச்சு. ஆனா தனியார் முதலாளித்துவத்தை முற்றிலும் ஒழிப்பதுல இவருக்கு உடன்பாடும் இல்லை. ராமசாமி திரும்பியதுமே உடனே மார்க்சிய தலைவர் எம் சிங்காரவேலு செட்டியாரோட சமூக அரசியல் கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டாரு ராமசாமி அவர்கள். இதனாலேயே ராமசாமியோட கொள்கை சுயமரியாதை கொள்கையாகவும் மாறுது. இதனாலேயே தமிழகத்தோட பெரும் வளர்ச்சியையும் சரி மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையுமே உருவாக்கிட இதுவே காரணமா மாறுது. 1937 வருஷத்துல சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மெட்ராஸ் மாகாணத்துல முதலமைச்சரா மாறுறாரு. அவரோட ஆட்சி காலத்துல ஹிந்தி கட்டாய மொழியாக ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயம் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமா மாறுது, வெடிக்கவும் செய்யுது. நீதி கட்சி சார்ந்தவர்களான சர் AD பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லாம ராமசாமி இப்போராட்டத்திற்கு ஆதரவுமே கொடுத்திருக்காங்க.
இந்த போராட்டம் 1938 வருஷத்துல நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே வருஷத்துல தான் தமிழ்நாடு என்னைக்குமே தமிழருக்கு மட்டும்தாங்கிற ஒரு முழக்கமும் ஊரெங்கும் முழங்கியது. ராமசாமி ஸ்கூல்ல ஹிந்தி திணிக்கப்படுறத எதிர்த்து அவரு தமிழ்நாடு தமிழருக்குங்கிறத முழக்கமிடுறாரு. இந்த ஒரு விஷயம் டீச்சர்ஸ் திராவிடர்களோட பண்பாடுகளை ஊடுருவி சிதைக்க திட்டமிடுவதா அபாயகரமான தந்திர செயல்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்தியை ஏத்துக்கிறதுங்கிறது ஹிந்தி பேசும் பட இந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரிச்சு அவங்கள 2ஆம் தர குடிமக்களாக வகுத்து விடணும்னு சொன்னாரு. ஹிந்தி மொழிங்கிறது தமிழர்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெடுங்காலமாக பாதுகாத்து வரும் பண்பாட்டையுமே சிதைத்து விடும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழை பயன்படுத்த முடியாத நிலைமை தமிழர்களுக்கு வந்துருங்கிறதையுமே ராமசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது 1948 வருஷம், 1952 வருஷம், அது மட்டும் இல்லாம 1965 வருஷத்துலயுமே நடந்தது. தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற அரசியல் கட்சி 1916 வருஷம் துவங்கப்பட்டுச்சு. இந்த ஒரு கட்சி மேலவை சாதிக்காரர்களுக்காகவும் அவங்களோட பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகவுமே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு கட்சியே பின்னால நீதி கட்சிங்கிற ஒரு பெயர் மாற்றமும் மாறினது. சமூக நீதி காத்திடவும் அவர்களோட கல்வி அரசு அதிகாரத்துல பங்கெடுக்கிறதுலையுமே இந்த ஒரு விஷயங்களை வலியுறுத்துவதற்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கட்சி. இந்த ஒரு கட்சி மேலவை தத்துவத்தை முற்றிலும் எதிர்ப்பதற்காகவுமே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 1937 வருஷத்துல ஹிந்தி கட்டாய பாடமாக உலக பள்ளிகள்ல அரசால திணிக்கப்பட்ட போது தன்னுடைய எதிர்ப்பை நீதி கட்சியின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு ராமசாமி அவர்கள். 1937 வருஷத்துக்கு அப்புறமா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக இந்த ஒரு திராவிட இயக்கத்திற்கு கணிசமான மாணவர்களின் ஆதரவும் கிட்ட ஆரம்பிக்குது. பின் நாட்கள்ல ஹிந்தி எதிர்ப்பு தமிழக அரசியல்ல பெரும் பங்கும் வகிக்க ஆரம்பிக்குது. ஹிந்தியை முழுவதுமா ஏற்றுக்கொள்வதனால தமிழர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள்ங்கிற ஒரு காரணத்தினால முற்றிலுமே எதிர்க்கப்பட்டுச்சு. நீதி கட்சிக்கு மிகுதியான மக்கள் ஆதரவு இல்லாததினால ரொம்பவும் நலிவடையவும் ஆரம்பிக்குது. 1939 வருஷத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதுமே அந்த ஒரு கட்சி தலைவர் பொறுப்பையுமே ஏற்கிறாரு. அவரோட தலைமையில கட்சி சிறப்புடன் வளர்ச்சியும் கண்டது. இருந்தாலுமே கட்சியோட பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்த ஒரு காரணத்தினால பலர் ராமசாமியின் தலைமையின் கீழ் ஈடுபட மனசில்லாம கட்சியிலிருந்து விலகவும் ஆரம்பிக்கிறாங்க. 1944 வருஷத்துல நீதி கட்சி தலைவராக இருந்த ராமசாமி முன்னாடி நின்று நடத்திய நீதி கட்சி பேரணியில திராவிடர் கழகம்ங்கிற ராமசாமியால் பெயர் மாற்றப்பட்டு சென்னையிலிருந்து திராவிடர் கழகம்னு அழைக்கப்படுது. இருப்பினும் ராமசாமி நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றியதற்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. நீதி கட்சியின் நீண்ட அனுபவம் உள்ளவரான பொதி ராஜன் தலைமையில் துவங்கப்பட்டு 1957 வருஷம் வரைக்குமே அம்மாற்று அணி செயல்பட்டுச்சு. திராவிடர் கழகத்தோட கொள்கை நகர மக்களிடமும் சரி மாணவ சமுதாயத்தினரிடமும் சரி வெகு விரைவாக பரவவும் ஆரம்பிக்குது. இந்த கட்சியோட கொள்கைகளும் சரி அதை சார்ந்த செய்திகளும் சரி வெகு விரைவாக கிராமத்தினர்கிட்ட கூட பரவ ஆரம்பிக்குது. ஆனா இந்த கொள்கைகளுக்குமே பலர் எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காங்க. 1949 வருஷத்துல இருந்து திராவிடர் கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர்களாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க. திராவிடர் கழகம் தொடர்ந்து தீண்டாமையை எதிர்ப்பதிலும் அதை ஒழிப்பதிலுமே முனைப்போட செயல்பட்டாங்க. இதுலயே பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்களோட விருப்ப திருமணம், கலப்பு திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் இதுலயுமே தனி கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. 1949 வருஷத்துல ராமசாமியோட தலைமை தளபதியான KN அண்ணாதுரை அவர்களிடமிருந்து ராமசாமி பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத அதாவது திமுக DMK என்ற தனி கட்சியை செப்டம்பர் 17, 1949 வருஷத்துல சென்னையில ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஒரு பிரிவுக்கு காரணம் என்னன்னா ராமசாமி அண்ணாதுரை இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்த இரு கருத்து வேறுபாடுகள் தான் காரணம்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா ராமசாமி அவர்கள் சொன்னது திராவிட நாடு அல்லது தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன் வச்சாரு. ஆனா அண்ணாதுரை அவர்கள் டெல்லி அரசோட இணக்கமாக கொண்டு கூடுதல் அதிகாரங்களை கொண்ட மாநில சுயாட்சியை பெறுவதிலேயே அக்கறை காமிச்சிருக்காரு. அவங்களோட கட்சியினர் தேர்தலில் போட்டிக்கிட்டதையே அவர் விரும்பியிருக்காரு. ஆனா ராமசாமி தன்னுடைய கட்சியோட லட்சியத்திற்காகவும் முன்னிறுத்திய சமுதாய மறுமலர்ச்சி, சமுதாய விழிப்புணர்வு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, அரசியல் காரணங்களுக்காக சிறிதும் விலகி நிற்க, அது மட்டும் இல்லாம விட்டு கொடுக்கறதுக்குமே அவர் விரும்பல. அந்த ஒரு காரணத்தினாலேயே ராமசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை அரசியல் கட்சியாக மாற்ற விருப்பம் இல்லைனும் இந்த ஒரு விஷயத்தை விரும்பாத தொண்டர்கள் கிட்டையும் சரி தன்னுடைய உறுப்பினர்கள் கிட்டையும் சரி தெரிவித்து அவரை சமாதானமும் படுத்தியிருக்காரு. ராமசாமி கிட்ட இருந்து பிரிந்து போகும் தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஜூலை 9, 1948 வருஷம் ராமசாமி அவர்கள் தன்னை விட 40 வயது இளையவரான, அதாவது 40 வயசு சின்னவங்களான மணியம்மையார 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தை காட்டி கட்சியிலிருந்து அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில இருந்தவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. அண்ணாதுரை விலகும் போது தன்னை அரசியலில் வளர்த்து ஆளாக்கிய தலைவனை வணங்கி கண்ணீர் விட்டு பிரிகிறோம்னு சொல்லி பிரிந்து சென்று கட்சி ஆரம்பித்த காரணத்தினால அண்ணாதுரையோட கட்சியை கண்ணீர் துளி கட்சின்னு சொல்லி ராமசாமி அவர்கள் சொல்லுவாராம். அதுக்கப்புறமா பெரியாருக்காக திமுக தலைவர் பதவி காலியாக உள்ளதுன்னு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. அண்ணாதுரை மறைவுக்கு அப்புறமா திமுக தலைவராக பெரியாரோட ஆசையோட கருணாநிதி அவர்களும் பொறுப்பேற்கிறாரு.
ராமசாமி அவர்கள் 1957 வருஷத்துல தேர்தலில் காங்கிரஸை முழுமையாக ஆதரிக்கிறாரு. அந்த ஒரு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியும் பெறுது. திராவிட முன்னேற்ற கழகம் 15வது இடத்தையுமே பிடிக்குது. 1956 வருஷத்துல சென்னை மெரினாவில் இந்த கடவுளான ராமரோட உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை நடத்திய ராமசாமிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அரசு தலைவராக இருந்த பி. கக்கனால் கடும் எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டுச்சு. ராமசாமி அந்த போராட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையிலையுமே அடைக்கப்பட்டிருக்காரு. 1958 வருஷத்துல ராமசாமி மற்றும் அவரது செயல் வீரர்கள் பெங்களூரில் நடைபெற்ற அனைத்திந்திய அலுவலக மொழி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு மாநாட்டில் ராமசாமி ஆங்கிலத்தை ஹிந்திக்கு மாற்றுதலான அலுவலக மொழியாக அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தி பெற்றுக்கொள்ள வலியுறுத்தியிருக்காரு. 1962 வருஷத்துல ராமசாமி தனது கட்சியான திராவிடர் கழகத்தோட முக்கிய பொதுச் செயலாளராக கே. வீரமணியை முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்துல நியமிச்சிருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராமசாமி வட இந்தியா சுற்றுப்பயணம் போகும் பொழுது சாதியங்களை ஒழிக்க பிரச்சாரமும் மேற்கொள்றாரு. இவரோட சமுதாய பங்களிப்பை பாராட்டி 1970 வருஷம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி யுனெஸ்கோ மன்றம்ங்கிற ஒரு உள்ளூர் அமைப்பு உலக தொலைநோக்காளர், தென்கிழக்காசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை, அறியாமை, மூட நம்பிக்கை, அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள், மட்டமான பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் எதிரினும் பாராட்டி சான்றிதழுமே வழங்கியிருக்காங்க. ஈவே ராமசாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக நிறைய இதழ்களையுமே வெளியிட்டிருந்திருக்காரு. அந்த ஒரு இதழ்கள்னு பார்த்தோம்னா குடியரசு வார இதழா 1925ஆம் தேதி மே மாதம் 2ஆம் நாள் இது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரெவால்ட், இது ஒரு ஆங்கில வார இதழ். 1928 வருஷம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. முதல் இதழ கோவை ரத்ன சபாபதியார் தலைமையில பட்டி வீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் 6/11/1928ஆம் நாள் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதழுக்கு ஈவே ராணு, எஸ். ராமநாதனும் ஆசிரியராக இருந்தாங்க. நாகமே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜஸ்டிஸை, அடுத்ததாக புரட்சி 1933 வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இது தொடங்கப்பட்டிருக்கு. 17/6/1934ஆம் தேதி இறுதி இதழாகவும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பகுத்தறிவுல நாளிதழ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1934 வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டு 1934 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி அந்த தேதியோட நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக அதே பேரில் பகுத்தறிவுங்கிற நேம்ல வார இதழும் தொடங்கப்பட்டிருக்கு. அதே வருஷத்துல 1934 ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து 1935 ஜனவரி 1ஆம் தேதி வரை இந்த ஒரு 20 இதழ்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக மாத இதழ் அதே பகுத்தறிவுங்கிற நேம்ல 1935 மே 1ஆம் தேதியில தொடங்கப்பட்டு 1939 வருஷம் ஜனவரி மாதம் வரைக்குமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கடுத்ததாக விடுதலை, இந்த ஒரு இதழ் வாரம் 2 முறை ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு இதழ் 1935 வருஷத்திலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக விடுதலை அதே ஒரு பேர்ல நாளிதழும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1937 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அதுக்கடுத்ததாக மாத இதழா உண்மைங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கடுத்ததாக தி மாடர்ன் ரேஷனலிஸ்ட், இது ஒரு ஆங்கில மாத இதழ். 1971 வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் கடைசி கூட்டம்னு பார்த்தோன்னா சென்னை டி நகர்ல டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 1973 வருஷம் அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டம்னு சொல்லலாம். அந்த ஒரு கூட்டத்துல சமுதாயத்தோட சாதி முறையையும் இழிநிலையையும் ஒத்துக்கிட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும்னு முழக்கமிட்டு முடிச்சுக்கிட்டாரு. அதுதான் அவரோட கடைசி பேச்சுன்னு யாருக்குமே தெரியல. உடலிறக்க நோயினால பெரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ராமசாமி அவர்கள் வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாரு. ஆனா ராமசாமி சிகிச்சை பலன் இல்லாமல் டிசம்பர் 24, 1973 வருஷம் தன்னோட 94வது வயசுல வயது மூப்பு காரணமாக மறைஞ்சிட்டாரு. என்னதான் அவர் வயது மூப்புனால மறைஞ்சிருந்தாலுமே இவருடைய போராட்டம்ங்கிறது ஏராளம். இவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைத்த பலன்கிறது ஏராளம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜாதி அடிமைங்கிறது குறைஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமா பெரியார் அவர்களை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவரை இழந்தது நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான். பெரியார் அவர்கள் பாரதியார கிறுக்கன்னும் சொல்லுவாரு. அதே போல சிலப்பதிகாரத்தை பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்தும் நூல்னும் மூட நம்பிக்கையோட பொக்கிஷன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே சிலப்பதிகாரத்தை எதிர்த்தவராகவும் இருக்காரு. தமிழ் மொழியை காட்டுமிராண்டி பாடைன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியில அறிவியல் வளர்ச்சி கிடையாதுன்னு பழந்தமிழ் இலக்கியங்கள்ல மூட நம்பிக்கைகள் நிறைய இருப்பதாகவும் அதற்கு காரணமாகவும் சொன்னாரு. தன்னுடைய பிறந்த நாள்ல இருந்து தன்னுடைய 94வது வயது வரைக்குமே மிகப்பெரிய அளவுல தன்னையே தன் மக்களுக்காக ஆட்படுத்திக்கிட்டவர்னு சொல்லலாம். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஜாதி ஒழிப்பு, பெண் அடிமை ஒழிப்பு இதனை எல்லாத்தையுமே எதிர்த்தவர்னு சொல்லலாம். அவர் போல ஒரு தலைவர் இனிமே கிடைப்பாங்களான்னு சொன்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. உங்களுக்கு பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த ஒரு காரணத்தினால தந்தை பெரியாரை பிடிக்குங்கிறதையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.